அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராபர்ட் பிரவுன். செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன். இரண்டாவது வினா, குட்டை தாவரங்களை நீட்சி அடை செய்யும் ஹார்மோன் எது? குட்டை தாவரங்களை நீட்சி அடை செய்யும் ஹார்மோன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஜிப்ரலின். குட்டை தாவரங்களை நீட்சி அடை செய்யும் ஹார்மோன் ஜிப்ரலின். மூன்றாவது வினா, தலைமை சுரப்பி எது? தலைமை சுரப்பி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பிட்யூட்டரி சுரப்பி. தலைமை சுரப்பி பிட்யூட்டர் சுரப்பி. நாலாவது வினா, ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது? ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கிராஃபியன் பாலிக்கல். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்கல். ஐந்தாவது வினா, இருபண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் என்ன? இருபண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 9:3:3:1. ஆறாவது வினா, டவுன் நோய் கூட்டு அறிகுறியில் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்? டவுன் நோய் கூட்டு அறிகுறியில் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 47 குரோமோசோம்கள். டவுன் நோய் கூட்டு அறிகுறியில் 47 குரோமோசோம்கள் இருக்கும். ஏழாவது வினா, புரதம் செறிந்த கோதுமை ரகம் எது? புரதம் செறிந்த கோதுமை ரகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, அட்லஸ் 66. வினா, காடுகளை அழிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எது? காடுகளை அழிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, சிப்கோ இயக்கம். ஒன்பதாவது வினா, எந்த பல்புகளை பயன்படுத்துவதன் மூலம் மின்னாற்றலை சேமிக்க முடியும்? எந்த பல்புகளை பயன்படுத்துவதன் மூலம் மின்னாற்றலை சேமிக்க முடியும்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சிஎஃப்எல் பல்புகள். 10வது வினா, ஆப்பிளில் எந்த வகை திசுவில் சர்க்கரை சேமித்து வைக்கப்படுகிறது? ஆப்பிளில் எந்த வகை திசுவில் சர்க்கரை சேமித்து வைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பாரன்கைமா. 11வது வினா, எதிர் புவிசார்பசைவு உடைய வேரை உடைய தாவரம் எது? எதிர் புவிசார்பசைவு உடைய வேரை உடைய தாவரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ரைசோபோரா. 12வது வினா, இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 1965. இந்திய உணவுக் கழகம் 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பாக்டீரியாவிலின் தந்தை யார்? பாக்டீரியாவிலின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ராபர்ட் கோச். 14வது வினா, பலவியல் என்பதன் ஆங்கில பெயர் என்ன? பலவியல் என்பதன் ஆங்கில பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, போமாலஜி. 15வது வினா,
அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டத்தின் பெயர் என்ன? அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஏரோபோனிக்ஸ். 16வது வினா விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் பெற உதவும் தாவரம் எது? விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் பெற உதவும் தாவரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி குளோரெல்லா. 17வது வினா நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி எது? நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கிளாமிடோமோனாஸ். 18வது வினா உலகிலேயே மிக உயரமான மரம் எது? உலகிலேயே மிக உயரமான மரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ செக்கோயா. 19வது வினா மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் எது? மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி யூக்கலிப்டஸ். 20வது வினா பச்சை தங்கம் எது? பச்சை தங்கம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி யூக்கலிப்டஸ். 21வது வினா நீர் கரைசலில் தாவரம் வளர்க்கும் முறையின் பெயர் என்ன? நீர் கரைசலில் தாவரம் வளர்க்கும் முறையின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஹைட்ரோபோனிக்ஸ். 22வது வினா வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணீர் வரவழைக்கும் வேதிப்பொருள் எது? வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணீர் வரவழைக்கும் வேதிப்பொருள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி அலைல் சல்ஃபேட் அல்லது புரோபேன் டயால் எஸ் ஆக்சைடு. 23வது வினா மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக உதவும் தாவரங்கள் எவை? மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக உதவும் தாவரங்கள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இரண்டும் கரிசலாங்கண்ணி மற்றும் கீழாநெல்லி. 24வது வினா வலிப்பு நோய்க்கு மருந்தாக உதவும் தாவரம் எது? வலிப்பு நோய்க்கு மருந்தாக உதவும் தாவரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கண்டங்கத்திரி. வலிப்பு நோய்க்கு மருந்தாக உதவும் தாவரம் கண்டங்கத்திரி. 25வது வினா தாவரங்களில் உணவை எடுத்துச் செல்லும் வாஸ்குலார் திசுவின் பெயர் என்ன? தாவரங்களில் உணவை எடுத்துச் செல்லும் வாஸ்குலார் திசுவின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஃப்ளோயம். 26வது வினா நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஹைட்ரோஃபிலி. 27வது வினா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமின் வடிவம் என்ன? மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமின் வடிவம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வி வடிவம். மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமின் வடிவம் வி. 28வது வினா வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சுல்தான் இஸ்மாயில். 29வது வினா செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எது? செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்கும் பயன்படும் வாயு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எத்திலீன்.
30வது வினா அசிட்டிலீனை பல்படியாக்கும் போது கிடைப்பது என்ன? அசிட்டிலீனை பல்படியாக்கும் போது கிடைப்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பென்சீன். அசிட்டிலீனை பல்படியாக்கும் போது கிடைப்பது பென்சீன். 31வது வினா நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஜேம்ஸ் ஹார்ட்விக். 32வது வினா எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஜே தாம்சன். 33வது வினா மிக எளிதில் கம்பியாக நீட்டக்கூடிய உலோகங்கள் எது? மிக எளிதில் கம்பியாக நீட்டக்கூடிய உலோகங்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இரண்டும், தங்கம் மற்றும் வெள்ளி. 34வது வினா துருப்பிடிக்காத எஃகின் உலோக கலவை எது? துருப்பிடிக்காத எஃகு உலோக கலவை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தாமிரம், நிக்கல், குரோமியம். 35வது வினா ஹோமியோபதியின் தந்தை எனப்படுவோர் யார்? ஹோமியோபதியின் தந்தை எனப்படுவோர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சாமுவேல் ஹென்மேன். 36வது வினா டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவு? டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 20 ஆம்ஸ்ட்ராங். டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் 20 ஆம்ஸ்ட்ராங். 37வது வினா ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலை? ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நீலம். 38வது வினா மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எது? மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி வளர்ச்சி வலயங்கள். 39வது வினா இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு? இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1992. 40வது வினா கூட்டமைப்பாக காணப்படும் பாசி எது? கூட்டமைப்பாக காணப்படும் பாசி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நாஸ்டாக். கூட்டமைப்பாக காணப்படும் பாசி நாஸ்டாக். 41வது வினா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? சரியான ஆப்ஷன் சி கார்பெட். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. 42வது வினா மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு? மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. 43வது வினா சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது எது? சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி செவ்வாய். சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். 44வது வினா உலர் பனிக்கட்டி என்பது என்ன? உலர் பனிக்கட்டி என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி திட கார்பன் டை ஆக்சைடு.
45வது வினா தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நீர்வாயு. 46வது வினா ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு என்ன? ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு என்ன? சரியான ஆப்ஷன் பி 4.186 ஜூல். 47வது வினா உலக காடுகள் தினம் என்று. உலக காடுகள் தினம் என்று. இதற்கான சரியான ஆப்ஷன் பி மார்ச் 21. 48வது வினா சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சரியான ஆப்ஷன் டி சுந்தர்லால் பகுனா. சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுனா. 49வது வினா தமிழகத்தின் மாநில பூச்சி எது? தமிழகத்தின் மாநில பூச்சி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஏமன் பட்டாம்பூச்சி. தமிழகத்தின் மாநில பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி. கடைசி வினா கண்ணாடி இலை ஒளியியலின் தந்தை யார்? கண்ணாடி இலை ஒளியியலின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நரீந்தர் கபானி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.